வந்து இந்த முதல் டைம் ஓட்டர்ஸும் இந்த யங்ஸ்டர்ஸ் ஓட்டும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் விஜய் என்ன பரப்புரை அவர் தப்பாக பேசினாலும் சரி, டேட்டாக்களை தவறாக சொன்னாலும் தவறாக சொன்னாலும் சரி, அதை தாண்டி இந்த இளைஞர்கள் அவருக்கு வாக்களிக்க தயாராக இருக்காங்க. வரும் நாட்களில் ரெகுலராக பிரச்சாரங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். இது மாதிரியான சூழ்நிலை அவர் வெளியில் வந்து தானே சார்? நீங்கள் இது மாதிரி இது வரைக்கும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இது மாதிரி ஒரு அரசியல் கட்சியின் பிரச்சாரத்தை நான் பார்த்ததே கிடையாது. 60 வயசுக்கு மேலே சீனியர் சிட்டிசன்லாம் வந்தீங்கன்னா விஜய்க்கான பிம்பம் அங்கே இல்லை, ஒன்றும் இல்லை. அவர்கள் எதிர்பார்க்குற அரசியல் தான் வந்து இவர் வந்து ஒவ்வொரு தொகுதியாக என் தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கே வராமல் எங்கேயோ பனையூரில் உட்காந்துட்டு அவர் ஜெயிச்சிருவாரா? அவர் நாங்கள் ஜெயிக்க விட்டுருவோமா? இங்கே தேடி வரமாட்டார். எங்களெல்லாம் மக்கள்லாம் பார்த்தா தெரியலையா? மக்களை சந்திக்காமல் முதலமைச்சர் ஆயிடுவாரா? தேர்தல் நெருங்க இந்த கருத்து கணிப்புகளோட பர்சன்டேஜ் இன்னும் அதிகமாகும் நம்ம பார்க்கலாமா சார்? இது போக இதுதான் அவருடைய உச்சபட்சம், இனிமேல் இறங்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா விஜய் எங்க நின்னாலும் அவர் ஜெயிச்சிருவார். எல்லா கட்சியில எல்லா மதத்திலிருந்தும் எல்லா ஜாதிகளிலிருந்தும் அவருக்கு ஓட்டு விழுது. அதனால கேஸ்ட் நோட்டில் அவர் வந்து ஒரு எப்படி எம்ஜிஆர் மலையாளின்னு சொல்லி அது எடுபடலை, ஜெயலலிதாவை கன்னடத்துக்காரர்னு சொல்லியும் எடுபடலை. அது மாதிரி நீங்கள் விஜய் கிறிஸ்டின்னு சொன்னாலும் எடுபடாது. இன்னமும் ஆன்டி இன்கம்பன்சி கூடியிருந்தா இந்த ஆட்சி மேலே ஒரு வேறு கட்டணங்கள் உயர்ந்து இல்லை ஒரு போர் அடிக்குது, அழுத்து போச்சு, ஒரு மாற்றம் வரட்டும், இப்படிலாம் போய் கொஞ்சம் குறைஞ்சா அது 40 ஆச்சுன்னா 60% எதிர்த்து வாக்களிக்க தயாராக இருக்காங்க. இப்போ சப்போஸ் விஜய் வரலைன்னு வைங்க, அந்த 60%ல் ஒரு 45-50% அதிமுக அணிக்கு போயிருந்தா அதிமுக அணி ஆட்சிக்கு வந்துடும். ஆனால் அங்கே குறுக்க வந்து விஜய் நிற்கிறாரு தடுப்பணை மாதிரி. Carls Believe in Better presents The Debates Pulse, powered by Milky Mist, Dr. Sri Varma's Wellness, supported by Kingmakers IAS Academy. Carls Renewable Energy, Believe in Better. தி டிபேட்ஸ் பல்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் விரைவில் நடக்க இருக்கு. அனைத்து கட்சிகளுமே தங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களை தொடர்ந்து முன் வச்சுட்டு வராங்க. தலைவர்கள் பலரும் தங்களோட கருத்துக்களையும் முன் வச்சுட்டு வராங்க. தேர்தல் வாக்குறுதிகளையும் அறிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாமே மக்கள் மத்தியில் எப்படி போய் சேர்ந்துருக்கு, மக்கள் இது தொடர்பாக எந்த மாதிரியான கருத்துக்களை எல்லாம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு கல யதார்த்த நிகழ்வுகளை வந்து நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் இதயா அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணிடுவோம். வெல்கம் சார். வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு, எங்கள் ஆட்சியில் அதிருப்தியே கிடையாது அப்படிங்கிற முழக்கத்தோடையும் தாங்கள் செய்து முடித்த நலத்திட்ட உதவிகளை முன்வச்சும் திமுக இந்த தேர்தலை எதிர்கொள்ள தயாராகிட்டு வராங்க. அதே போல் அதிமுக சீர்கெட்டிருக்கும் தமிழகத்தை நாங்கள் மீட்டெடுப்போம் அதே போல் வாக்குறுதிகளையும் தொடர்ந்து அறிவிச்சிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற கருத்தை தாவேக தலைவர் விஜய் வச்சு பல்வேறு விமர்சனங்களையும் கூட்டணி தொடர்பான சலசலப்புகளும் தற்போது போயிட்டு இருக்கு. இது போன்ற விஷயங்கள்லாம் மக்கள் மத்தியில் இந்த தேர்தலுக்கு களத்தில் எப்படி எதிரொலிச்சிருக்குன்னு பார்க்குறீங்க சார்? இல்லை, நீங்கள் திமுக 200 சொன்னதை மட்டும் சொன்னீங்க, அதிமுக 210ன்னு சொன்னதை சொல்லாம விட்டீங்க. அவர்கள் 210ன்னு சொல்லியிருக்காங்க. எந்த கட்சி ஆனாலும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் உருவாகி பிறந்து வருவதற்கு அதிகாரத்தில் உச்சத்தில் போய் உட்காரணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் ஒவ்வொரு கட்சியுமே துவங்கப்படுது. அது இப்போ காங்கிரஸாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், எல்லாருக்கும் அவங்களாம் கூட்டணியில் இருந்தால் கூட அவங்களுக்குலாம் வந்து உச்சபட்சமாக அதிக சீட்டுகளை பெற்று நாங்களும் முதலமைச்சர் ஆகணும், நமது கட்சி ஆட்சிக்கு வரணுன்ற ஆசை இருக்க தான் செய்யும். அதனால் எல்லா கட்சிகளுமே வந்து ஜெயிக்கிறதுக்கான முயற்சியில் இருப்பாங்க. அதற்கான வியூகங்களையும் வகுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதற்கு கூட்டணியை எப்படி வலுப்படுத்துவது, அதற்கு இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி வாக்குறுதிகளை கொடுப்பது அல்லது வாக்குறுதிகளை முன்கூட்டியே நிறைவேற்றுவது. நேற்றெல்லாம் 5000 ரூபாய் ஒரே பரபரப்பு பெண்கள் மத்தியில். அதனால் வந்து இந்த மாதிரி வந்து வாக்குறுதிகள் கொடுப்பதும் அல்லது முன்கூட்டியே வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதும். ஏன்னா போன மாதம் தான் பொங்கல் போனஸ் ஒரு 3000 ரூபா உரிமை தொகை வந்து இப்போ 5000 ரூபாய். அதனால் வந்து இந்த மாதிரியான வந்து முயற்சிகளை எல்லா கட்சிகளும் பண்ணுவார்கள். எல்லா மாநிலத்திலையும் பண்ணி நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பீகார் எல்லாம் பல மாநிலங்களில், இப்போ அஸ்ஸாமில் அது மாதிரி அறிவிக்கிறாங்க. அதனால் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் அரசியலில் இந்தியாவில் எதுவும் புதுசு இல்லை, எல்லாமே பழசு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வழக்கமான எலெக்ஷனோட இந்த எலெக்ஷனில் வந்து இப்போ விஜய் வந்திருக்காரு. இப்போ 2006லையும் அப்படி தான் விஜயகாந்த் வந்தப்போ இது மாதிரியான ஒரு குழப்பம். அவர் யாருடைய வாக்குகளை பிரிப்பார், இதனால் அந்த ஜெயலலிதாவுடைய ஆட்சி தொடருமா அல்லது திமுக ஆட்சிக்கு வந்துடுமா மாறி அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் இருந்துச்சு. அப்போ ஆட்சி மாற்றம் நடந்தது. ஆனால் வந்து 2016ஆம் ஆண்டு மக்கள் நல கூட்டணி விஜயகாந்த் தலைமையில் ஒரு கூட்டணி கம்யூனிஸ்ட்டுகள்லாம் கலந்துக்கிட்டு
வைகோ எல்லாரும் ஒன்றா போய் விடுதலை சிறுத்தைகள், திருமாவளவன் எல்லாரும் போய் ஒரு குழுவை உருவாக்கி, புது குழுவை உருவாக்கி, அப்போது ஒரு புரட்சி பண்ணுற மாதிரி ஒரு பரபரப்பு ஏற்பட்டுச்சு. மக்கள் நல கூட்டணி எவ்வளோ வாக்குகளை வாங்கும், யாருடைய வாக்குகளை பிரிக்கும், அதனால் ஆட்சி மாற்றம் வருமா வராதான்ற ஒரு பரபரப்பு இருந்துச்சு. அந்த பரபரப்பில் ஆட்சி மாற்றம் நடக்கலை, அதே ஆட்சி தொடர்ந்துருச்சு. ஸோ நமக்கு ஒரு புதிய ஒரு வரவுறப்ப நமக்கு இப்படியும் ஆயிருக்கு, அப்படியும் ஆயிருக்கு. அதனால் இப்போ விஜய் வந்திருக்கு, புதுசாக உள்ள தாவேக்கா உள்ளே வர்றப்ப இங்கே ஆட்சி மாற்றம் நிகழுமா இல்லை அதே ஆட்சி தொடருமா அப்படின்ற கேள்வி தான் $1 மில்லியன் கொஸ்டின். அதற்கு வந்து நம்ம 2026 மே மாதம் பெட்டியை திறந்தால் தான் நமக்கு விஷயம் தெரிய வரும். ஆக்சுவலாக அந்த விஜய்னு சொன்னனால நான் இன்னும் கொஞ்சம் கடைசியாக கேட்கலான்றதை நான் முன்னாடியே கேட்டுறேன் சார். விஜயனுடைய நேற்றைய ஸ்பீச் நீங்கள் பார்த்துருப்பீங்க சார். தாவேக்கா வந்து 3ஆம் ஆண்டில் அடியெடுத்து வச்சிருக்கு. விஜய் வந்து ஒரு தலைவராக மக்கள் மத்தியில் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு இருக்காரா அப்படின்னு நம்ம பார்க்கணுமா, இல்லை இன்னமே ஒரு திரை பிம்பத்தில் நடிக்கக்கூடிய ஒரு நடிகராக தான் களத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பார்க்குறாங்களா சார்? இந்த ஏன்னா இதுதான் அவங்க எதிர்கொள்ளக்கூடிய முதல் தேர்தலும் கூட, அதுவும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டோட அவங்க தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய கட்சிகள் வரும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை, இங்கெல்லாம் எத்தனை பேருக்கு வந்து நான் வந்து கள ஆய்வாளர்னு தெரியும்னு எனக்கு தெரியல. நான் வந்து 1998 வந்து ஃபீல்டுக்கு போய் எலெக்ஷன் கருத்து கணிப்புகளை கொடுக்கறதுல ஒரு சிறப்பான நபர்னு மற்றவங்க சொல்லி பேர் வாங்கியிருக்கேன் நான். சோசார் வந்து ஆண்டு விழா மேடைகள்லேயே வந்து இவர் போட்ட கருத்து கணிப்புகளை நான் ஒரு சில தொகுதியில் மாற்றணும், கடைசி அது மட்டும்தான் தப்பாக போச்சுன்னு மேடையிலேயே பகிரங்கமாக அறிவித்தார். ஒவ்வொரு தடவையும் இப்போ இருக்க ஆசிரியர் குருமூர்த்தி அவர்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் செஃபாலஜிஸ்ட், எங்களுடைய செஃபாலஜிஸ்ட் இவர் தான், இவர் எழுதி கொடுக்குற கருத்து கணிப்புகள் மாறுவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போயும் இந்த நிமிஷத்தில் தமிழ்நாட்டில் பல இடங்களில் என்னோடய டீம் வந்து சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகே. அதனால் கருத்து கணிப்புகளை பொறுத்தவரை கொஞ்சம் ஒரு பாப்புலாரிட்டி எனக்கு உண்டு. ஏன்னா சரியாக கணிச்சேங்கிறதுனால. அதுக்கு சரியாக கணிக்கிறதுக்கு உண்மையான காரணம் என்னென்னா இன்டென்ஷன் இல்லாமல் கணிக்கிறது. நான் ஒரு கட்சியை சார்ந்தவனாகவோ என் பத்திரிகை ஒரு பத்திரிகை சார்ந்தவனாக இருக்கும், அதையே சோசார் சொல்லியே போட்டிருக்காரு. ஒரு துக்குளக்கு வந்து ஒரு பாஜகவுக்கு ஆதரவான பத்திரிகைன்னு ஒரு பிம்பம் உண்டு. ஆனால் அதை தாண்டி இந்த முறை திமுக தான் ஜெயிக்கும், பாஜக படுதோல்வியை தழுவும் அப்படின்லாம் சொல்லி கருத்து கணிப்புகளை அதிலே வெளியிடுவோம். சோசார் வந்து ஆசிரியர்கள் வந்து அதை பற்றி எழுதுவாங்க மாற்று கருத்து, இந்த மாதிரி திமுக வரும்னு சொல்லி கருத்து கணிப்பு நம்ம வெளியிடுறோம். ஆனால் வந்து அப்படி வர்றது நல்லதில்லை, அதுதான் நம்மளுடைய நிலைப்பாடு. ஆனாலும் மக்கள் இப்படி தீர்ப்பளிக்கும் போது என்ன செய்யுது, வருந்தத்தக்கது அப்படிலாம் அவங்க எழுதிட்டு இந்த கருத்து கணிப்பை மாறாமல் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அதனால் வந்து இந்த களத்துக்கு போய் பார்க்குறதுல வந்து இப்போ கூட நான் இன்னொரு தனியார் தொலைக்காட்சிக்கு இப்போ சர்வே பண்ணிவிட்டு அந்த ரிசல்ட்டுக்கு இதை முடிச்சுட்டு அங்கே தான் இன்னும் ரெக்கார்டிங்கு போகிறேன். அப்படி நாங்கள் பார்த்ததை வச்சு அதை வந்து டேட்டாவை நான் வெளியே சொல்ல முடியாது, அது அந்தக்குரியது அவர்களுக்குரிய சொத்து அது. பட் வெளியே பார்க்கும்போது விஜயை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பல இடங்களில் தாவேக்கா வந்து 2ஆம் இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கு, முன்னேறிக்கிட்டு இருக்கு. அதிமுக பாஜக பாமகன்னு சொல்லி ஒரு பலமான கூட்டணி, அமமுகன்னு ஒரு கூட்டணி இருந்தும் கூட விஜய் வந்து ஒரு பலமான ஒரு இடத்தை நோக்கி போயிட்டு இருக்காரு. அதை நாங்கள் களத்தில் பார்க்க முடியுது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் வந்து இது வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பாரா அப்படின்னா அதுக்கான சாத்தியக்கூறுகள் கம்மியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து இதில் இளைஞர்கள் வந்து முழுக்க விஜய்க்கு, நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓட்டரை எடுத்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிடுறாங்க விஜயோடைய கணக்கு. ஏன்னா முழுக்கன்னு சொல்கிற மாதிரி ஆயிடுது. ஒரு சில இளைஞர்கள் மட்டும்தான் மாற்றி வாக்களிக்கிறார்களே தவிர மற்ற எல்லாருமே விஜய் வாக்களிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் யங்ஸ்டர் ஒரு 30-35 வயசு வரைக்கும் வந்தீங்கன்னா அங்கே இருக்க வாக்காளர்கள் பல பேர் வாக்களிக்கிறாங்க. ஓகே சார். 50% நெருக்கி அந்த மாதிரி ஒரு அட்லீஸ்ட் 35-40% வரைக்கும் வாக்களிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஓகே சார். அப்படி இருக்குது. ஆனால் அதற்கு மேலே இருக்கவங்களுக்கு வந்து என்னென்னா, இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல, அவர் வந்து வெறும் திரை பிம்பமா இல்லது ஒரு அரசியல். இப்போ வந்து இந்த முதல் டைம் ஓட்டர்ஸும் இந்த யங்ஸ்டர்ஸ் ஓட்டும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் விஜய் என்ன பரப்புரை அவர் தப்பாக பேசினாலும் சரி, அவருக்கு அரசியல் தெரியாமலே இருந்தாலும் சரி, டேட்டா தவறாக சொன்னாலும் சரி, அவர் வெளியவே பிரச்சாரத்துக்கு வரலைனாலும் சரி, அவர் மீட்டிங் போடாட்டியும் சரி, ஒரு தொகுதியாக போக வேண்டிய அவசியம். இனி வரும் நாட்களில் ரெகுலராக பிரச்சாரங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். இது மாதிரியான சூழ்நிலை அவர் வெளியில் வந்து தானே சார்? நீங்கள் இது மாதிரி இது வரைக்கும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இது மாதிரி ஒரு அரசியல் கட்சியின் பிரச்சாரத்தை நான் பார்த்ததே கிடையாது. இந்நேரம் தேர்தலுக்கு 2 மாதம் இருக்குன்னா, நீங்கள் எம்ஜிஆர் ஆகட்டும், ஜெயலலிதா ஆகட்டும், திரு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஸ்டாலின் என்ன பண்ணி, எல்லா மாவட்டத்துக்கும் டெய்லி ஒரு மாவட்டத்துக்கு போயிட்டு இருக்காங்க, டெய்லி ஒரு தொகுதிக்கு போயிட்டு இருக்காங்க. ஒரு மாநாடு நடக்குது. இவர் முழுக்க வந்து நமக்கு வந்து சோசியல் மீடியாலே நமக்கான பிரச்சாரம் போதும் அப்படின்னு நினைக்கிறாரு. அது சேருது போய் இன்றைக்கி இருக்க ஜென்சி ஜென்ரேஷனுக்கு அவங்களுக்கு வந்து இது போதுமானதாக இருக்க தான் சொல்ல வந்தேன். நீங்கள் எதுவுமே நீங்கள் சொல்லுவாங்க, அவர்கிட்ட வந்து பூத் கமிட்டியில் அவருக்கு மெம்பரே கிடையாது, அவருக்கு கட்சிக்கு ஒரு கட்டமைப்பே கிடையாது விஜய்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே இருந்தாலும் சரி, அதை தாண்டி இந்த இளைஞர்கள் அவருக்கு வாக்களிக்க தயாராக இருக்காங்க. நீங்கள் பூத் கமிட்டி வேணாம், நீங்கள் உட்காந்து பூத் ஏஜென்ட் டிக் பண்ணுறக்கு ஆள் வேணாம், நீங்கள் பிரச்சாரமே பண்ண வேணாம், ஏன்னா எந்த வாக்குறுதியும் கொடுக்க வேணாம்,
தேர்தல் அறிக்கை இதான்னு அறிவிக்க வேண்டாம், எங்கள் கட்சியினுடைய கொள்கைகள் இதான்னு சொல்ல வேணாம், எதுவுமே பண்ணாட்டியும் கூட விஜய்க்கு விலகக்கூடிய அந்த யங்ஸ்டர்ஸ் ஓட்டு, எல்லாரையும் சொல்ல, யங்ஸ்டர்ஸ் ஒரு குறிப்பிட்ட சதவீத ஓட்டு அவருக்கு தான் விழுகும். அதை மாற்ற முடியாது. ஆனால் அதை மட்டும் வச்சு ஜெயிக்க முடியாது. இப்போ நீங்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு அப்படியே வந்தீங்கன்னா, ஒரு 40 வயசுக்கு மேலே அப்படியே வந்தீங்கன்னா, குறிப்பாக 60 வயசுக்கு மேலே சீனியர் சிட்டிசன்லாம் வந்தீங்கன்னா, விஜய்க்கான பிம்பம் அங்கே இல்லை, ஒன்றும் இல்லை. அவர்கள் எதிர்பார்க்குற அரசியல் தான் வந்து இவர் வந்து ஒவ்வொரு தொகுதியாக என் தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கே வராமல் எங்கேயோ பனையூரில் உட்காந்துட்டு அவர் ஜெயிச்சிருவாரா? அவர் நாங்கள் ஜெயிக்க விட்டுருவோமா? இங்கே தேடி வரமாட்டார், எங்களெல்லாம் மக்கள்லாம் பார்த்தா தெரியலையா, மக்களை சந்திக்காமல் அவர் முதலமைச்சர் ஆயிடுவாரா? அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் அவங்கள்ட்ட இருக்கும். ஏன்னா அவங்க வந்து பார்த்துட்டு வந்த அரசியல் அப்படி. அவர்கள் சிறு வயசுலேருந்து ஒவ்வொருத்தரும் எத்தனை மணி எம்ஜிஆர்லாம் இப்போ வந்தப்போ இரவு பகலாக இப்போ ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தார், ஊராக மாவட்டமாக போயிட்டே இருந்தார். ஸோ அந்த மாதிரி அவரெல்லாம் போய் அந்த மாதிரி அரசியலை பார்த்தவர்கள் இப்போ வந்து சோஷியல் மீடியா மூலமாக மட்டும் ஒரு எக்ஸில் மட்டும் ஒரு அறிக்கையை வெளியிடுறது, அதை வச்சு கருத்து சொல்கிறது. அதுலேயும் வந்து திரு விஜய் வந்து கருத்தே சொல்லாமலே இருக்கிறாருன்ற குறைபாடு நிறையா இருக்குது. நிச்சயமா. ஏன்னா அவர் அதுதான் அங்கே தான் அவருக்கு அரசியல் மிஸ் ஆகுதோன்னு தோணுது. இப்போ உதாரணத்துக்கு திருப்பரங்குன்றம் இஷ்யூ அவளை பற்றி எரிஞ்சிச்சு, எல்லா அரசியல் கட்சிகளும் அதில் ஒரு கருத்து சொன்னாங்க, ஆனால் விஜய் அதில் கருத்து சொல்லவே இல்லை. சரி, பட்ஜெட்டு, சென்ட்ரல் பட்ஜெட்டு, மத்திய அரசின் பட்ஜெட் ஒன்றாந்தே வந்திருக்கு, அது தமிழ்நாடு மக்களை பெருசாக பாதிக்க போகுதுன்னா, ஏதாவது பாதிக்கிறது மீன்ஸ் ப்ளஸ்ஸாவோ மைனஸாவோ வெளியிடலாம். ஆமாம், ப்ளஸ்ஸாவோ இல்லை அதை பற்றி ஒரு கருத்து என்னன்னு விஜய் சொல்லவே இல்லை. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களில் விஜய் எதுவுமே கருத்து சொல்லாமல், அவருடைய ஜனநாயகன் படத்துக்கு கூட நீங்கள் வந்து அவர் ஒரு சென்சார் போர்டையோ அல்லது மத்திய அரசையோ தாக்கி ஒரு அறிக்கை வெளியிடலை. அப்போ வந்து தன்னுடைய பிரச்சனைக்கே குரல் கொடுக்காதவர் எப்படி வந்து இனிமேல் மக்கள் இவர் ஜெயிச்சு வந்தால் எப்படி மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுப்பாரு அப்படின்ற கேள்வியெல்லாம் வைக்க ஆரம்பித்தாங்க. அதனால தான் சொல்கிறேன், நான் வந்து நம்ம சீனியர் சிட்டிசன் அண்ட் மிடில் ஏஜ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் விஜய் அரசியலை வெறும் சினிமா நடிகராகவும், இது ஒரு ஆரம்ப கால ஒரு கத்துக்குட்டி கட்சி, இதுக்கு அனுபவம் பத்தாது அப்படின்னு நிராகரிக்கிறாங்க. அதே நேரத்தில் இளைஞர்கள் வந்து இல்லை, இது வந்து அந்த அதிமுக திமுகலாம் நம்ம தாத்தா அப்பா காலத்து கட்சி, இன்னைக்கு நமக்கு ஒரு யூத்தான, நம்ம யூத்துக்கு ஒரு யூத்ஃபுல்லான ஒரு கட்சி. விஜய் சொல்கிறாரே சார், ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு விஜய் இருக்காரு. அதான் ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் இருக்காரு, நிற்க போகிறது பூரா விஜய் தான், 234 விஜய் தான் அப்படின்னு. அதனால எந்த கட்சியில் ஜெயிச்சு வந்தாலும் விஜய்னு அடுத்து சொல்லிக்கலாம் ரிசல்ட் வரும்போது விஜய் தான் ஜெயிச்சிருக்காருன்னு. அதனால் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் விஜய் ஜெயிக்கணும்னா அது இதை தாண்டி இப்போ இருக்க நீங்கள் ஒரு செட் ஆஃப் பீப்புளை நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணிட்டீங்க, இன்னொரு செட் ஆஃப் பீப்புளையும் அட்ராக்ட் பண்ணிங்க. எம்ஜிஆருக்கு வாக்களித்தார்கள்னா நீங்கள் இளைஞரில் 18 வயசு முதல் முறையாக ஓட்டளிக்கிற இளைஞனும் எம்ஜிஆருக்கு போட்டான், 80 வயசு பாட்டியும் தாத்தாவும் எம்ஜிஆருக்கு போட்டாங்க. அதுதான் எம்ஜிஆருடைய வெற்றி காரணம். இப்போ விஜய்க்கு அப்படி இல்லைன்றதான் கள நிலவரம். அதனால் அவருக்கு வந்து அவர்களையும் கவர்வதற்கான முயற்சி என்னன்றதை அவர் பார்க்கணும். வெறும் ஜென்சிக்கு விசில் அடித்து இந்த மாதிரி டான்ஸ் ஆடி, வேல்முருகனோட டான்ஸ் ஆடி, இது மட்டுமே போதாது அவர்களை கவர்வதற்கு. அதை தாண்டியும் விஜய் வந்து செயல்படணும். இப்போ தாவேகா வந்து விஜய் வந்து தாவேகா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அடுத்த தேர்தலை எதிர்கொள்ள போறாரு அப்படிங்கிற விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அடுத்த கேள்வி முக்கியமாக அதிகம் வச்சு விமர்சிக்கப்பட்டது, யாருடைய வாக்குகளை விஜய் குறிவைக்க போறாரு, யாருடைய வாக்குகள் விஜய்க்கு போக போகுது? திமுக அதிருப்தி வாக்குகள் விஜய்க்கு போக போதா, இல்லை அதிமுகவுடைய வாக்குகள் விஜய்க்கு போக போதா, குறிப்பாக நாம் தமிழருடைய வாக்குகள், விசிகா போன்ற கட்சிகளுடைய வாக்குகள் வந்து விஜய்க்கு தான் போவோம், எங்களுக்கு தான் வரும் அப்படிங்கிற வகையான கருத்துக்களும் முன்வைக்கப்படுது சார். ஸோ அதுதான் யதார்த்தமா? இல்லை, விஜய் வந்து இப்போ ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து ஒரு, நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டோமா, நான் வந்து களத்துக்கு போகாததுக்கு முன்னாடி கொடுத்த பேட்டியிலலாம் என்ன சொன்னேன்னா, விஜயால் ஒரு 8% அல்லது மேக்ஸிமம் 10% வாக்குகளை தான் அவரால் பெற முடியும். ஏன்னா விஜயகாந்த் வந்து ஒரு அதை தான் ரீச் பண்ணார் 2வது எலெக்ஷனில். அவர் மேக்ஸிமம் வாங்கின, தனியாக நின்று வாங்கின ஓட்டுகள் 10.2 சம்திங். அந்த வாக்குகளை தான் விஜய் வாங்க முடியும். ஏன்னா நீங்கள் விஜயகாந்த் வந்து ஒரு படம் திட்டமிட்டு பண்ணார், பாகிஸ்தான் தீவிரவாதிகளை பந்தாடுவார், ஏன்னா அப்படி ஒரு தேசப்பற்றோடு இருக்க மாதிரி படங்கள் இருக்கும். ரமணா மாதிரி படங்களில் ஊழலை ஒழிக்கிற மாதிரியான படங்கள் இருக்கும். இந்த மாதிரியான படங்கள்லாம் திட்டமிட்டு நடித்து அவர் வந்து 2வது அப்பயே நலத்திட்ட உதவிகள் நிறையா கொடுக்க ஆரம்பிச்சு, சாப்பாடு ரோகிணி லாட்ஜில் எல்லாருக்கும் சாப்பாடு, வேலை தேடி வந்து இங்கே மெட்ராஸில் சுற்றிக்கிட்டு இருக்க இளைஞர்கள்லாம் அங்கே போனால் ஒரு வேளை சாப்பிட்றலாம் வயிறு நிறையான்ற மாதிரியான ஒரு சாப்பாடு, ஃப்ரீ சாப்பாடு போடுறது, இந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் அவர். ஸோ அப்போ அரசியலை நோக்கிய ஒரு பார்வை இருந்து அதை நோக்கி போகணுன்னு எம்ஜிஆர் மாதிரி, எம்ஜிஆர் வந்து வெல் பிளான்டு. அவர் ஆரம்பத்துலேருந்தே ஒரு சினிமாவில் தண்ணடிக்கிற காட்சி இருக்காது, ஒரு சிகரெட் காட்சி இருக்காது, கனவு கண்டா கூட கனவு பாடலில் கூட பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தான் கனவு காணும் எம்ஜிஆரோட பாட்டு பாடுற மாதிரி. எம்ஜிஆர் ஒரு படத்தில் கூட வந்து அவர் கனவு காண மாட்டார், ஒரு பெண்ணோட ஆடி பாடுற மாதிரி. அந்த மாதிரிலாம் ஒழுங்காக மாதிரி எங்கே பார்த்தாலும் தாய்க்குளமேன்னு பெண்களை அணைச்சிக்கிட்டு வயசான இவங்களை பற்றி, அம்மாவை பற்றி தாய் சொல்லை தட்டாதே,
அந்த மாதிரி தாயை காத்த தனையன் இந்த மாதிரி தாய் குலத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தே படம் எடுத்து அவர் ஒரு பில்டப் பண்ணி வந்தார். ஓகே. விஜயகாந்த் அதில் பாதியாவது வந்தார். ஆனால் விஜயை பொறுத்தல அப்படி வரல. நீங்கள் இப்போ கடைசியாக அவர் அரசியலுக்கு வரப்போறதுக்கு முந்தைய படத்தை பார்த்தா கூட கோட்னு ஒரு படத்தில் அவர் ஒரு கேரக்டர் வந்து முழுக்க முழுக்க தேச விரோதியாக நடிச்சிருக்காரு. இந்தியாவுக்கே துரோகம் பண்ணுற ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காரு. அதுக்கு முந்தின படம் மாஸ்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஸராக இருந்துக்கிட்டு காலையில் தண்ணி அடிச்சு படுத்து தூங்க எந்திரிக்க முடியாத ஒரு போதக்காரராக இருப்பார். அவரை தூக்கிட்டு வருவாங்க கட்டிலோட. அந்த மாதிரியான காட்சிகள்லாம் வச்சு நடித்தார். ஒரு திரைக்கலைஞனா அது வந்து நான் தப்பு சொல்ல, அவர் எல்லா மாதிரி ரோலும் பண்ணும். சிவாஜி கணேசன் அப்படி தான் பண்ணுவார். எங்கே தண்ணி அடிச்சு பொது வாழ்க்கைக்கு வரும்போது இது எல்லாமே கம்பேர் பண்ணி பொது வாழ்க்கையில் இந்த மாதிரி திட்டமிட்டு அவர் வரலன்னு சொல்கிறேன். அதாவது சினிமா அரசியலுக்கு போகிறோம், அதற்கான படங்களை நம்ம எடுக்கணும். அது மாதிரி இப்போ ஜனநாயகன் அது மாதிரி எடுத்துருக்கலாம் ஒரு வேளை கடைசி படம்னால. அதுக்கு முன்னாடி எப்படி எடுத்தாருன்னு தெரியாதுல்ல நமக்கு. அதுக்காக சொல்கிறேன். அதுவே இப்போ நமக்கு தெரியாது. அது வந்தால் தான் அது கமர்ஷியல், வெறும் கமர்ஷியலாக இல்லை அரசியல் தடைகள் இருக்கிறதுனால இதையும் சொல்கிறாங்க, அரசியல் காரணங்கள் இருக்கு. ஆமாம். அதனால் வந்து அப்படி பண்ணாதவர் எப்படி ஓட்டு வாங்குவார்? அதனால் இவர் 8 to 10% தான் வாங்குவார். நான் வந்து முதல்ல பேசிக்கிட்டு இருந்தேன். ஓகே சார். அதுக்கப்புறம் நான் களத்துக்கு போனதுக்கப்புறம் தான் அது வந்து 20% தாண்டுது அப்படின்னு தெரிஞ்சு. இப்போ போனால் 25, சில ஒரு சில தொகுதிகளில் 30% கூட விஜய் வரதை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் இப்போ. ஓகே சார். அதனால் இது வந்து ஆனால் என்னைய பொறுத்தவரை என்னன்னா இதுதான் அவர் பெற உச்சபட்ச வாக்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ஏன்னா அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் விஜய்ன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. எல்லா வீட்லேயும் விஜய், எல்லா வேட்பாளரும் விஜய்ன்றாங்க. ஆனால் நீங்கள் ஒரு வேட்பாளர் வந்து அந்த இடத்துல களத்தில் விஜய்க்கு பதிலாக ஒரு குருசாமி, ஒரு குப்புசாமி, ஒரு விஜய், ஒரு ஆனந்த், ஒரு அறிவழகன் இப்படி வந்து நிற்கும்போது அவர் யார், அவருடைய பின்னணி என்ன, இவருக்கு நிறைய எடுத்து போடுவாங்க எதிர்க்கட்சிகள். இவருடைய பின்னணி என்ன, இவர் ஏற்கனவே அந்த கொலை கேஸில் இவர் இருக்கார், இந்த தப்பு பண்ணார், ஒரு போக்சோ கேஸில் இவர் மேலே இருக்குது அப்படின்னு இது பண்ணுவாங்க. இல்லாட்டி கம்யூனிட்டியை கொண்டு வருவாங்க. இவர் வந்து இன்ன கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி அதை ஒரு துவேஷமாக கொண்டு வருவாங்க. ஓகே. இல்லைன்னா வந்து அவருடைய விலைக்கு வாங்க பார்ப்பாங்க மற்ற கட்சிகள். ஏன்னா அதில் வந்து சாமானியர்கள் தான் இப்போ வருவாங்க. ஓகே சார். நீங்கள் விஜய் கட்சியிலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா அவர்களுக்கு அரசியல் அனுபவம் இல்லாத ஒரு சாமானியர்கள் வருவாங்க. நீங்கள் வந்து ஒரு 5 லட்சம் தரேன் வாப்பான்னு கூப்பிட்டா வரமாட்டார். 5 கோடி தரேன் வாப்பானா வந்துடுவார். ஏன்னா அது மனித பலகீனம். அது அந்த மாதிரியான கொள்கை பிடிப்பு விஜய் மேலேனா அந்த பணத்தை காட்டும் போது அவங்க ஒய்ஃபு இவங்கெல்லாம் அம்மா பணம் டே வாங்கிடுறா வந்துடுறா வேணாண்டான்னு சொல்லி அப்படி கடைசி நேரத்தில் விஜயோடைய வேட்பாளர்கள் பறிபோடுற கூட வாய்ப்பு இருக்குது. ஓகே சார். ஸோ இதெல்லாம் தாண்டி தான் வந்து விஜய் வந்து இந்த எலெக்ஷனில் சர்வைவ் பண்ணணும். இப்போ உங்களுடைய இப்போ நீங்கள் எடுத்த அந்த கருத்து கணிப்புகளில் 20% வரைக்கும் விஜய் எடுப்பாரு. அந்த வாக்குகள் எங்கே போகுதுன்னு கேட்க வந்தீங்க முதலே கேள்வி. எஸ் சார். இன்னொன்று நான் முடிச்சிடறேன் சார். அதே போல் விஜய் நேற்று பேசும்போது 30% வரைக்கும் வாக்குகள் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. தொகுதியில் 30 வரைக்கும் இருக்குன்னு. இப்போ நாளாக தேர்தல் நெருங்க இந்த கருத்து கணிப்புகளோட பர்சன்டேஜ் இன்னும் அதிகமாகும் நம்ம பார்க்கலாமா சார்? அதை தான் இப்போ சொன்னேன் நான். பதிலே சொல்லி முடிச்சிட்டேன் அதுக்கு. இது போக இதுதான் அவருடைய உச்சபட்சம், இனிமேல் இறங்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இனிமேல் இப்போ விஜயின் போட்டு தான் இப்போ நாங்கள் கருத்து கணிப்புக்கு போகும்போது என்ன பண்ணுறோம், அங்கே முதல்ல விஜய் படம் போட்டிருந்தோம், அப்புறம் கொடி படத்தை போட்டோம். சரி விஜயை பார்த்துட்டு எல்லாரும் விஜய்க்குனே போடுறாங்க அப்படின்னு சொல்லி கொடி படத்தை போட்டோம். இப்போ விசில் போட்டு பண்ணுறோம். ஓகே சார். ஸோ இதுதான் உச்சபட்சமாக இருக்கும். இனி போக போக தான் சொல்கிறேன், வேட்பாளரை பார்த்து அது குறையலாம், அல்லது இந்த மாதிரி வேட்பாளர்களை விலை போகலாம், அல்லது 2 பண முதலிகள், ஒரு அதிமுகவும் திமுகவும் 2 பண முதலிகள் கிட்ட ஒரு அப்பாவி ஒரு இளைஞன் மாட்டிக்கிட்டு அங்கே வந்து பணம் இல்லாமல் செலவு பண்ண முடியாமல் தன்னை வந்து பிரபலப்படுத்த முடியாமல் எல்லா தொகுதி முழுக்க தன்னை கொண்டு சேர்க்க முடியாத நிலைமை ஏற்படலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து ஜனநாயகத்தோட பணநாயகம் பெருசாயிருச்சு தேர்தலில். அதனால் 2 பண முதலைகளுக்கு நடுவில் மாட்டின பையனால் எந்திரிச்சு வர முடியுமான்ற டவுட் இருக்குது. அதனால் இதெல்லாம் வந்து விஜய் கட்சிக்கு சந்திக்க போகிற பின்னடைவுகள். ஓகே. இதையெல்லாம் அவங்க தயார்படுத்தி பண்ணணும். சில இளைஞர்கள் பண்ணுவாங்க, மறுக்கலை. நீங்கள் வந்து பணம் கொடுத்தா கூட வாங்கிட்டு மாற்றி போடுவாங்க. நீங்கள் 3000 ரூபா கொடுத்தாலும் வாங்கிக்கிட்டு மாற்றி போடுவாங்க, 5000 ரூபா கொடுத்தாலும் வாங்கிட்டு மாற்றி போடுற இளம்பெண்கள்லாம் இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல. பட் வந்து நீங்கள் ஓவராலாக நீங்கள் மொத்த வாக்குகளும் நீங்கள் வந்து வரும்போது அது வந்து விஜய்க்கு இனிமேல் குறைய தான் வாய்ப்பு இருக்குது, கூடுதலுக்கு வாய்ப்பு குறைவு. அது விஜய் நிற்கிற தொகுதியில் நடக்கும். விஜய் எங்கே நின்னாலும் அவர் ஜெயிச்சிருவார். நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் கும்மிடிப்பூண்டியில் ஆரம்பித்து கன்னியாகுமரி 234 தொகுதியில் எந்த தொகுதியில் நின்னாலும் அவரால் வந்து பட்டியலின தொகுதியில் நிற்க முடியாது. மீதி தொகுதி எதில் நின்னாலும் அவரால் வெற்றி பெற முடியும். இந்த 20% ஓட்டு எங்கேருந்து வருதுன்னு கேட்குறீங்க. நிச்சயமாக விஜய் வந்து அடுத்த மாநிலத்தை ஓட்ட கொண்டு இங்கே எடுக்க போகிறதில்ல. இங்கே ஏற்கனவே இருக்க எஸ்ஐஆர் முடிஞ்சு இப்போ என்ன வாக்குகள் இருக்கோ இதுக்குள்ளே தான் அவர் எடுக்க போகிறாரு. அப்போ இதுக்குள்ளே தான் இது வரைக்கும் எல்லாரும் அதிமுக, திமுக, நாம் தமிழர், கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ், பிஜேபின்னு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதில் தான் விஜய் எடுத்தாகணும். இப்போ எடுக்கும்போது எங்கேருந்து எடுப்பார் அப்படின்னா மைனாரிட்டி ஓட்டு, அவர் ஒரு கிறிஸ்தவர் அப்படின்னு இருக்குது. ஆனால் விஜயை பொறுத்தவரை கேஸ்ட் நியூட்ரல். நீங்கள் வந்து நாங்கள் களத்தில் பார்க்குறோம், அவர் கிறிஸ்டின்றதுக்காக கிறிஸ்டின்கள் எல்லாருமே ஓட்டும் போடலை, அந்த இளைஞர்கள் மட்டும் தான் அங்கேயும் ஓட்டு போடுறாங்க. அங்கேயும் வந்து வயோதிகர்கள்லாம் வந்து கிறிஸ்டின்றதுக்காக ஓட்டு போடல. அதே மாதிரி ஹிந்துன்றதுக்காக அவர் கிறிஸ்டின் நான் போட மாட்டேன்னு யாரும் சொல்லலை.
எல்லா கட்சியில் எல்லா மதத்திலிருந்தும் எல்லா ஜாதிகளிலிருந்தும் அவருக்கு ஓட்டு விழுகுது. அதனால் கேஸ்ட் நோட்டில் அவர் வந்து ஒரு எப்படி எம்ஜிஆர் மலையாளின்னு சொல்லி அது எடுபடலை, ஓகே, ஜெயலலிதாவை கன்னடத்துக்காரர்னு சொல்லியும் எடுபடலை. அது மாதிரி நீங்கள் விஜய் கிறிஸ்டின்னு சொன்னாலும் எடுபடாது. ஓகே, அதை தாண்டி அவர் வாக்குகளை எல்லா கட்சிகளிலிருந்தும் பிரிக்கிறாரு, எல்லா மதங்கள் எல்லா ஜாதிகள்லேருந்தும் பெறாரு. அதனால் குறிப்பாக இந்த கட்சியிலேருந்து இந்த ஜாதி கட்சியிலேருந்து பாமகலேருந்து அதிகம் போகுது, விடுதலை சிறுத்தையிலேருந்து அதிகம் போகுது ஓகே அப்படின்னு வந்து சொல்கிறது வந்து ஏற்புடையதில்லை. எல்லா கட்சியிலேருந்தும் போகும்போது அப்புறம் அங்கேருந்தும் போக தானே செய்யும். அதுலேயும் நீங்கள் வந்து இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் நீங்கள் அதிமுகலேருந்து போகுதுன்னா அது ஏற்கனவே 39% வாங்கின கட்சி, அதுலேருந்து போனால் பெரும் பாதிப்பாக இருக்கும். நீங்கள் 45% இருக்க திமுக வாங்கினதுலேருந்து போனால் அது பெரும் சதவீதமாக இருக்கும். நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் வாங்குறதே 4% 5%க்குள்ளே தான் இருக்குது. பாமக 4% 5% தான் இருக்குது. அதுலேருந்து போனால் என்ன போகும், 20% போனால் கூட அவங்கலேருந்து 20% போனால் கூட அது 1%. பொதுவெளியில் பார்த்தீங்கன்னா 1% அது. ஓகே, ஸோ அது ஒரு பெரிய மாற்றம், அவங்களுக்கு பாதிப்பு உண்டு பண்ண போகிறதில்ல மற்ற கட்சிகளுக்கு. ஓகே. ஸோ விஜய் வாங்குறது வாங்கினா அதில் 1% விடுதலை சிறுத்தையிலேருந்து வாங்கலாம், 1% பாமகலேருந்து வாங்கலாம். ஆனால் அதை தாண்டி அவர் வாங்க போகிறது திமுகலேருந்து எவ்வளவு, அதிமுகலேருந்து அப்படி தான் பிரச்சனையாக இருக்கும். இப்போ 8% சீமான் வாங்கியிருக்காரு, அதுலேருந்து நீங்கள் எடுத்தால் எவ்வளோ எடுத்துட முடியும்? அதுலேருந்து நீங்கள் பாதி எடுத்தால் கூட 4% தான் எடுக்க முடியும். அப்போ நீங்கள் இதில் ஒன்று அதில் ஒன்று அதில் ஒன்று 4ன்னா வெறும் 6% தானே விஜய்க்கு வரும். நான் சொல்கிறேனே 20% மேலே தாண்டுன்னு சொல்கிறேனே. அப்படின்னா அவர் வந்து அதிமுக திமுகவை பாதிக்காமல் அங்கேருந்து சேதாரத்தை ஏற்படுத்தாமல் அந்த வாக்குகளை பெற முடியாது. அப்போ அது ரெண்டில் யாருக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு அடுத்த கேள்விக்கு போவோம். அப்படி போனோம்னா மைனாரிட்டி யங்ஸ்டர்ஸ் ஓட்டுகள் கொஞ்சம் அவர் வந்து ஒரு அவர் வந்து முதல்வராக வர்றாரு அப்படின்றதுக்காக நான் சொன்ன அந்த முதியோர்களை இல்லாமல் ஒரு செக்டார், அதுலேயும் கொஞ்சம் பேர் முதியோர் கூட வச்சுக்கோங்க, அதுலேயும் ஒரு செக்டாருக்கு அந்த ஆசை இருக்கும். சரி ஒரு கிறிஸ்டினை ஆதரிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு வந்துச்சுன்னா, மத ரீதியான உணர்வு வந்தால் அங்கே கொஞ்சம் ஓட்டு போகலாம். அது வந்து இது வரைக்கும் திமுகவுக்கு, ஏன்னா எதிரணியில் பாஜக இருக்கிறனால இந்த கூட்டணிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் திமுக கூட்டணிக்கு. அப்போ அந்த வாக்குகள் போகும். அப்போ அது திமுகவுக்கு மைனஸ். வேற இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு ஆன்டி டிஎம்கே ஓட் அப்படின்னு இந்த ஆட்சிக்கு எதிரான வாக்குகள். நீங்கள் வந்து போன தடவை ஜெயிச்சு வரும்போதே திமுக பெற்ற வாக்கு 45%. அப்போ திமுக ஆட்சிக்கு வரும்போதே திமுகவை எதிர்த்து போட்ட வாக்குகள் 55%. அப்போ இன்னமும் ஆன்டி இன்கம்பன்சி கூடியிருந்தால் இந்த ஆட்சி மேலே ஒரு வேறு கட்டணங்கள் உயர்வு, இல்லை ஒரு போர் அடிக்குது, அழுத்து போச்சு, ஒரு மாற்றம் வரட்டும், இப்படிலாம் போய் கொஞ்சம் குறைஞ்சா அது 40 ஆச்சுன்னா 60% எதிர்த்து வாக்களிக்க தயாராக இருக்காங்க. இப்போ சப்போஸ் விஜய் வரலைன்னு வைங்க, அந்த 60%ல் ஒரு 45-50% அதிமுக அணிக்கு போயிருந்தா அதிமுக அணி ஆட்சிக்கு வந்துடும். ஆனால் அங்கே குறுக்க வந்து விஜய் நிற்கிறாரு தடுப்பணை மாதிரி. இப்போ சீமானவர்கள் இடையில குறிப்பிட்டீங்க சார், நாம் தமிழர் கட்சி வந்து 8% வாக்குகள் பெற்று இப்போ அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக இந்த தேர்தலை அவங்க எதிர்கொள்ள இருக்காங்க. சமீப நாட்களில் விஜய் பற்றிய நாம் தமிழர் நிர்வாகிகளாக இருக்கட்டும், நாம் தமிழர்லேருந்து எதிர்வினையாற்றக்கூடிய விஷயங்கள் நம்ம நிறைய பார்த்துருப்போம் சார். அவங்களுடைய ஓட்டு வங்கி வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த எதிர்ப்பு வெளியாகுதா? ஏன்னா முன்னாடி வந்து திமுக அரசு விமர்சித்து நிறைய விமர்சனங்களை முன் வச்சுட்டு இருப்பாங்க, கடுமையாகவும் இருக்கும். இப்போ அதற்கு மேலே தாவேகாவையும் விஜயம் விமர்சிக்க மாதிரியான தோற்றம் வந்து இப்போ சமீப நாட்களில் போயிட்டு இருக்கு. இது வாக்கு வங்கிக்கான ஒரு காரணமாக மட்டும் அந்த விமர்சனம் முன்வைக்கப்படுதா, இல்லை இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? விஜய்க்கு வந்து தனக்கு போட்டியாளர் முதல்ல 2 பேர் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. கட்சியை ஆரம்பிக்கிற நேரம் விஜய் சீமான் 2 பேரும் சந்திச்சே பேசினாங்க. ஓகே. அப்போ பேசுனதுல சீமான் வந்து நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிட்டாரு. ஓகே. அதுலயே அப்படியே இருந்தாலும் அவங்க கூட்டணி வைக்கிறதுல எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறது தானே சார் நாம் தமிழரோட நிலைப்பாடு? இல்லை சார், அதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் 1000 இருக்கும் சார். நீங்கள் வெளியே சொல்கிறதே பேசுகிறீங்க, பின்னணியில் வந்து 1000 இருக்கும். ஓகே சார். என்ன அதெல்லாம் வந்து பேசுனாங்க. நீங்கள் வந்து இப்போ சீமான் வந்து கூட்டணி வைக்க மாட்டேன்றதுங்க, அடுத்தவனோட போய் கூட்டணி வைக்க மாட்டேங்கிறது தான் அர்த்தம், மீனிங். அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. ஓகே. சீமான முதலமைச்சராக ஏற்றுட்டு யார் கூட்டணிக்கு வந்தாலும் அவர் சேர்த்துக்குவார். ஓகே. நீங்கள் போய் ஒரு கட்சி இப்போ விஜய் இப்போ எடுத்துக்கங்க, விஜய் தாவேக்கா ஆரம்பிச்சிருக்காரு. நான் புதுசாக வந்திருக்கேன், எனக்கு அனுபவம் இல்லைன்னு, நீங்கள் வந்து ஒரு தலைமை தாங்கனே, உங்கள் தலைமையில் நாங்கள் பண்ணுறோம், நீங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர், உங்களுக்கு பின்னாடி நான் நிற்பேன் அப்படின்னு வந்தால் அவர் ஏற்றுக்க தயாராக தான் இருந்தார். அந்த புள்ளியில் தான் 2 பேருக்கு ஆரம்பம். இப்பயே வேற கட்சிகள் வந்து அவரோட கூட்டணி சேர்க்க மாட்டேன்னா அவர் நான் போய் சேர மாட்டேன்னு தான் சொல்கிறாரு. அவர் தலைமையை ஏற்றுக்கிட்டு அவர் முதலமைச்சர் வேட்பாளர் அவர் தான் சொல்லி அவருக்கு பின்னாடி ஒரு கட்சி வந்துச்சுன்னா அவர் தாராளமாக ஏற்றுக்குவார். ஓகே சார். அது 2க்கு வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கங்க, கூட்டணி இல்லைன்றதுல. ஓகே சார். அதனால் வந்து அது ஏற்கனவே விஜயும் பேசினாங்க. அப்போ வந்து விஜய் வந்து சீமான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்ன்றாரு, அதில் மாற்று கருத்து இல்லைன்றாரு. அப்போ விஜய் வந்து தான் முதலமைச்சர் வேட்பாளரும் போது அந்த கூட்டணி உருவாகாமல் உடஞ்சிருச்சு, அவ்வளோதான். அதுலேருந்தே வந்து அவர் தனக்கு எதிரான அரசியல் பண்ண போகிறாருன்றது தெரிஞ்சு போச்சு, இளைஞர்களை ஈர்க்க போகிறாருன்னு தெரிஞ்சு போச்சு. 2 அதிமுக திமுக 2 கழகங்களுக்கும் மாற்று சீமான் தான் அப்படின்னு இருந்த நிலைமை வந்து பறிபோக போகுது. அது இன்னொருத்தரோட பங்கு போட வேண்டிய வர சூழ்நிலை வருதுங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இயல்பாக
இந்த பிரச்சனை வந்துடுது. ஓகே சார். ஒருத்தர் எதிரியாக பார்க்குற மாதிரியான பிரச்சனைக்கு வந்துடுது. ஓகே சார். அதனால் இந்த மாதிரி விமர்சனங்களும் தொடர்ந்து வருது. கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீமானுடைய சித்தாந்தம்னு ஒன்று இருக்குது. ஓகே. அவர் வந்து இயற்கையை நேசிக்கிறது, மரத்தை நேசிக்கிறார், கடலை நேசிக்கிறார், ஆடு மாடுகளை நேசிக்கிறார், அதுக்காக மாநாடு போடுறாரு. இந்த மாதிரி ஒன்று இருக்குது. இயற்கை வளங்களை பாதுகாக்கணும்னு நினைக்கிறாருன்னு. இன்னொன்று தமிழ் தேசியம், தமிழ் தான் மட்டும்தான் இருக்கணும், தமிழ் தவிர வேறு தெலுங்கு பேசுகிறவங்க இருக்கவே கூடாது, அவங்களுக்கு தலைமை பதவி வரக்கூடாது. அது மாதிரி தமிழ் தேசியம் பேசுகிறவர் இருக்கார். பெரியாரை கடுமையாக எதிர்க்கிறாரு. அந்த திராவிட சித்தாந்தத்தை எதிர்க்கிறாரு. தமிழ் தேசியம் தான் முக்கியமே தவிர திராவிடம்னு 4 லாங்குவேஜையும் சேர்த்துக்கிறத சித்தாந்தம் கூடாதுன்றாரு. விடுதலை புலிகளை பிரபாகரனை ஆதரிக்கிறாரு. இது மாதிரியான விஷயங்களில் ஈர்க்கப்பட்ட இளைஞர் நாம் தமிழருக்கு வாக்களிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு வைங்களேன், அவங்க வந்து நிச்சயமாக இப்போ விஜய் வந்துட்டாருன்றக்காக விஜய் பக்கம் போக மாட்டாங்க. ஆனால் இந்த 2 கழகங்களும் வேணாம், அதுக்கு மாற்றாக நம்ம வந்து இந்த சீமானுக்கு போடுவோம் அப்படின்னு மட்டும் போட்டுட்டு இருந்தாங்கன்னு வைங்க, இப்போ அதை விட பெட்டர் மாற்று வந்துருச்சு. சீமானை விட ஒரு பாப்புலாரிட்டி உள்ள ஒரு வந்துட்டார். சீமானை விட ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு லீடர் வந்துட்டார். அவருக்கு விஷயம் எவ்வளோ தெரியும், பொலிட்டிக்கலாக எவ்வளோ தெரியும், இவருக்கு எவ்வளோ தெரியுன்றதெல்லாம் மாற்று கருத்து இருக்கலாம். ஏன்னா சீமான் வந்து நிறைய படிக்கிறவர், அவர் நிறைய பெரிய பேச்சாளர். அதனால் அவர் பேசினா எவ்வளோ நேரம் கேட்டுகிட்டே இருக்கிறதுக்கு கூட்டம் ரெடியாக இருக்குது. அந்த மாதிரி ஆள். விஜயை பொறுத்தவரை லிமிட்டாக 10 நிமிஷம் தான் பேப்பர் வச்சு தான் பேசுவார். அது ஒவ்வொருத்தருடைய இயல்பு. இது நம்ம குறைன்னு சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு பேசுகிற திறமை இருக்கும், ஒருத்தருக்கு எழுதுகிற திறமை இருக்கும், ஒருத்தர் நடிக்கிற திறமை இருக்கும், டான்ஸ் ஆடுற திறமை இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் திறமைகள் இருக்கும். அதனால் வந்து எல்லாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. ஆனால் எல்லாருமே வந்து பெர்ஃபெக்ஷன் இல்லாதவங்களும் கிடையாது. ஏதாவது ஒரு விதத்தில் பெர்ஃபெக்ஷன் இருக்கும். ஸோ அதனால் வந்து விஜய்க்கு வந்து இந்த மாற்று சக்தியாக வந்ததில் சீமான் வந்து கண்டிப்பாக ஒரு சில சதவீத வாக்குகள் அந்த பக்கம் போகும். ஆமாம், அதனால தான் நான் சொன்னேன், நீங்கள் வந்து எதிர்ப்பு வாக்களை தடை போடுறான்னு சொன்னேன். அந்த இடத்துல இருந்து மாறி வந்துட்டோம் நம்ம. அதனால் எதிர்ப்பு வாக்குகள், அந்த 60% திமுகவுக்கு எதிர்ப்பு வாக்குகள் இருக்குல்ல, அது வந்து ஒரே இடத்துக்கு அதிமுக பாஜக கூட்டணிக்கு போக விடாமல் விஜய் வந்து மறிக்கிறாரு. அதனால் வந்து அந்த வாக்குகளும் வந்து விஜய்க்கு பிரியறதுனால மீண்டும் அவர் வந்து அதிகமாக எடுக்கிறது அதிமுக வாக்குகளை தான் அதிகமாக எடுக்கிறார். அதிமுகவுக்கு போக வேண்டிய வாக்குகள், அதிமுகவுக்கு போய்கிட்டு இருந்த வாக்குகளோட சொல்ல முடியாது, போக வேண்டிய வாக்குகளை அவரை பிரிச்சுறாரு. ஓகே சார். இப்போ அதிமுக நம்ம பேசும்போது கொங்கு மண்டலத்தை எடுத்துக்கிட்டோம்னா கடந்த சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையான இடங்களில் அதிமுக கைப்பற்றியிருந்தாங்க. இங்கே சென்னை சரௌண்டிங்கில் எப்படி திமுக ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அதே மாதிரி வந்து கொங்கு மண்டலத்தில் இப்போ வரைக்கும் அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்காங்க. திமுக கொங்கு மண்டலத்தையும் நம்ம வலுப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தொடர்ந்து நிறையா விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் திமுகவுக்கு என்ன சவால்கள் இருக்கும் சார்? இல்லை, இப்போ நீங்கள் வந்து ஒரு 4 ஜோனாக பிரிச்சுக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டை தெற்கு, வடக்கு, டெல்டா, மத்திய மண்டலம், டெல்டா, அந்த பக்கம் கொங்குன்னு பிரிச்சுக்கிட்டிங்கன்னா இருக்கிறதுலே அதிமுக பாஜக அணி ஓரளவுக்கு சவுண்டோடு இருக்க ஒரே மண்டலம் அது மட்டும்தான். மீதி எல்லா மண்டலத்திலும் நாங்கள் இந்த திமுக தான் வந்து ஒரு ஸ்டெப்பு முன்னாடி இருக்காங்க. இந்த கொங்கு மண்டலத்தில் மட்டும்தான் அதிமுக இன்னமும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இப்போ செந்தில் பாலாஜியை பொறுப்பாளராக போட்டிருக்கீங்க. செந்தில் பாலாஜியை பற்றி உங்களுக்குலாம் நீங்கள் நிறைய பேருக்கு எப்படி தெரியும்னு தெரில, யங்ஸ்டர்ஸ்க்கு. செந்தில் பாலாஜியை பொறுத்தவரை ஒரு பேய்த்தனமாக வேலை பார்க்கக்கூடியவர், இரவு பகல் பாராமல் ஒரு வேலை பார்க்கக்கூடியவர், ஒரு ராட்சசன் மாதிரி வேலை பார்ப்பார் அவர். ஸோ அவர்கிட்ட அந்த பொறுப்பு அதனால தான் கொடுத்துருக்காங்க. எப்படியாவது இப்போ வந்து அந்த கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 35 தொகுதினா அதில் வந்து 21 தொகுதி அதிமுக வென்றிருக்கு, 14 தொகுதி தான் திமுக அணி வென்றிருக்கு. இப்போ இதை வந்து மாற்றி அந்த 35 ஒரு 30க்கு மேலே திமுகவே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரியான அசைன்மெண்ட் தான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கான முயற்சியில் தான் அவர் இப்போ அங்கே அந்த கொங்கு மண்டலத்தை போகிற சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தட்ட கொடுத்துருக்காங்க. அது வந்து இப்போ விஜய் வர்றதுனால இது சாத்தியமே இல்லைன்ற தான் விஜய் வர்றதுனால இப்போ செந்தில் பாலாஜி வேலையால் ஓரளவுக்கு சாத்தியமாக்கலாம். இப்போ ஏன்னா மாநகராட்சி பூரா அவர் இப்போ உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிச்சு கொடுத்துட்டாரு திமுகவுக்கு. கோயம்புத்தூராக இருக்கட்டும், திருப்பூராக இருக்கட்டும், இந்த மாதிரி மாநகராட்சி, நகராட்சி சேர்மன் பதவி, இது இந்த உள்ளாட்சி தேர்தல் எல்லாத்துலேயுமே வந்து செந்தில் பாலாஜி பொறுப்பு வாங்கினதுக்கப்புறம் அங்கே நிறையா திமுக வந்துருச்சு. இப்போ அதனால் அவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு ஆள் இருந்துச்சு. 10 வருஷமாக அங்கே வந்து தொடர்ந்து அதிமுக தான் ஜெயிச்சிட்டு இருந்துச்சு. 2011 10 வந்து கோயம்புத்தூரில் ஒரு எம்எல்ஏ தான் வந்து டிஎம்கே ஜெயிச்சிச்சு. அதுக்கடுத்து 2016 ஒன்றும் இல்லை, 10க்கு 10 வந்து ஏடிஎம்கே ஜெயிச்சிருச்சு. இத்தனைக்கும் திமுக ஆட்சி இங்கே அமையுது. கோயம்புத்தூரில் 10 தான் ஜெயிக்குது, 10க்கு 10 போயிடுச்சு, அதிமுகவே ஜெயிச்சிருச்சு. ஸோ அப்படி இடத்துலலாம் போய் இப்போ வந்து எல்லா இடத்துலையும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கொண்டாந்து 10 வருஷமாக தொடர்ந்து வந்து அங்கே வந்து அதுவும் 10 வருஷமாக ஏடிஎம்கே ஆட்சி இருந்தப்போ உங்களுக்கு வந்து திமுக அவர் சுணங்கி போய் வேலை செய்யவே ஆள்லாம் போயிடுச்சு. இப்போ இவர் போனதுக்கப்புறம் அங்கே வந்து உள்ளாட்சி தேர்தலில் எல்லாம் ஜெயிச்சதுனால இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாலும் கவுன்சிலரு, டெப்டி மேயரு, ஒன்றிய கவுன்சிலரு, மாவட்ட கவுன்சிலரு அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட், பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட், இந்த மாதிரி நிறையா வந்து பொறுப்புக்கு வந்தனால திமுகவுக்கு வேலை செய்கிறதுக்கு ஆள் கிடச்சிருச்சு. இப்போ அவருக்கு வந்து நான் பொறுப்பில் இருந்தால் நான் வேலை செஞ்சு தான் ஆகணுன்ற கட்டாயம் வருதுல்ல, அந்த மாதிரி வந்துருச்சு. அதனால் அப்படி இம்ப்ரூவ் ஆகிருக்கனால கடந்த முறை
விழுந்து அங்கே இந்த வாஷ் அவுட் ஆனாங்க பாருங்கள், ஒயிட் வாஷ் பண்ணி 10க்கு 10ன்னு, அந்த மாதிரியெல்லாம் இப்போ நடக்காது. ஓகே. அங்கும் திமுக கணிசமான சீட்டுகளை இந்த முறை ஜெயிக்கும். அதில் வந்து விஜய் வந்து அதுக்கு ரொம்ப உதவி பண்ணுவார். ஏன்னா அவர் வந்து இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு, திமுகவுக்கு எதிரான வாக்குகள் உள்ளது பார்த்தீங்களா, அதை வந்து விஜய் கணிசமாக பிரிக்கும் போது திரும்ப ஒரு சின்ன எட்ஜில் பல இடங்களில் மிராக்கிள் மாதிரி திமுக அங்கே ஜெயிக்கும். ஓகே சார். ஸோ அதே போல் தென்மண்டலம் நம்ம அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது 2021 டிடிவி தினகரன் அதிமுக கூட இல்லாதது வந்து ஒரு அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் சார். அதன் பிறகு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக 2 பேரும் கூட்டணி இல்லாமல் அந்த தேர்தலை எதிர்கொண்டாங்க. பாஜக கூட்டணியில் ஓபிஎஸ் அவர்களும் அந்த தேர்தலில் எதிர்கொண்டாங்க ராமநாதம் தொகுதியில். அதே போல் டிடிவி தினகரனும் அந்த தேர்தலை சந்திச்சாங்க. இப்போ இந்த தேர்தலில் ஓபிஎஸ்ஸை தவிர்த்து டிடிவி தினகரன், பாஜக, அதிமுக இவங்க 3 பேருமே சேர்ந்து இந்த தேர்தலை கூட்டணியாக எதிர்கொள்ள இருக்காங்க. ஸோ இதனால் 21 தேர்தலில் இருந்த பின்னடைவு இப்போ இருக்காதுன்னு நம்ம பார்க்கலாமா சார்? பாசிட்டிவாக இருக்குன்னு பார்க்கலாமா? இல்லை, அது ஒரு 20க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வந்து அமமுக தனியாக போன தடவை போடாமல் தனியாக போட்டனால அந்த வித்தியாசங்களை வச்சு அது அதிமுகவுடைய வெற்றியை பாதிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ கடந்த முறை இருந்த 21 அந்த கூட்டணியில் அப்படியே தான் இன்டாக்டாக திரும்ப இருக்குது. இப்போ இடையில பிரிஞ்சு போயிட்டாங்க. ஏன்னா இடையில வந்து பாஜக பாமகலாம் வந்து பிரிஞ்சு போய் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் போயிட்டாங்க. அவங்களே தான் திரும்ப சேர்ந்துருக்காங்க. புதுசாக ஒரு பலமான கூட்டணி உருவாகிடல. 2021 என்ன அதிமுக கூட்டணி என்ன இருந்துச்சோ அதே கூட்டணி தான் இப்போயும் இருக்குது. அதோட அடிஷனலாக சேர்ந்துருக்கிறது அமமுக மட்டும் சேர்ந்துருக்கு. அந்த அமமுக 2% வாக்கு வாங்கியிருந்தாங்க போன தடவை, அவங்க வந்து இப்போ சேர்ந்துருக்காங்க. ஆனால் முன்னாடி இருந்த ஓபிஎஸ் இப்போ இல்லை. அங்கே பாமக முதல்ல ஒன்றுபட்ட பாமக 21 இருந்துச்சு, இப்போ பாமக 2 இருக்குது. அப்போ அதே மாதிரி தான் என் வாக்கு வந்து பழைய வாக்குகளை தான் திரும்ப பெறுற மாதிரியான சூழ்நிலை வரும். இந்த நேரத்தில் விஜய் உள்ள என்ட்ரியையும் நம்ம கணக்கில் வச்சுக்கணும். அப்போ விஜய் வந்து எந்த மாதிரியான வாக்குகளை எவ்வளோ பிரிக்க போகிறாரு அப்படின்னு தான் பார்க்கணும். நீங்கள் கடந்த முறை பார்த்தீங்கன்னா அதிமுகவில் விரல் விட்டு ஒரு மாவட்டத்துக்கு ஒருவர் அப்படி தான் ஜெயிக்க முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. மதுரையில் தான் ஒரு 5 தொகுதி ஜெயிச்சாங்களே வெளியே. நீங்கள் தூத்துக்குடி போனீங்கன்னா ஒரு தொகுதி கடம்பூர் ராஜு மட்டும்தான் ஜெயிச்சார். அந்த மாதிரி தென்காசியில் 2 தொகுதி ஜெயித்தாங்க. அதிலே ஒருத்தர் போயிட்டார், இப்போ மனோஜ் பாண்டியன் போயிட்டார். ஆமாம், இந்த மாதிரி வந்து ரொம்ப செலக்டிவாக வந்து ராம்நாட்டில் இல்லவே இல்லை. ஆமாம், அந்த மாதிரி தேனியில் ஓபிஎஸ் ஒரு 4 தொகுதியில் ஒரு தொகுதி மட்டும் தான் ஜெயிச்சார். இப்படி வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் சொல்ல முடியும் நம்ம. அந்த மாதிரி இருக்கப்போ வந்து இப்போ வந்து அமமுக வந்தனால உடனே அது ஏறிடுமா அப்படின்னா ஏறாது. அது வெற்றி பெறுகிற அளவுக்கு திரும்ப வந்து சீட் கன்வர்ஷன் அளவுக்கு அந்த கூட்டணி பலம் கொடுக்காது. ஆனால் அவர் வந்து இன்னும் ஓபிஎஸ் சசிகலா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எல்லாரையும் ஒரு இன்டாக்டாக கொண்டு வந்திருந்தால் அந்த சமூக வாக்குகள் ஓரளவுக்கு தேவர் சமூக வாக்குகள் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி ஓரளவுக்கு போலரைஸ் ஆகி இந்த பக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு கூட இருந்திருக்கும். அவர் அதுலேயும் இன்னும் வந்து திரு இபிஎஸ் பிடிவாதமாக இருக்காருன்ற மனோபாவம் அங்கே இருக்க மக்கள்கிட்ட இருக்குது. அதனால் அமமுக வந்து 2வது டிடிவி தினகரன் அவர்கள் வந்து முதல்ல வந்து ஒரு கடந்த 2018 அவர் எலெக்ஷனை சந்தித்ததுலேருந்து தனியாக ஆரம்பித்து பண்ணதுலேருந்து இபிஎஸ்ஸை கடுமையாக தாக்கி பேசிட்டு வந்தார். 2 பேருமே மாறி மாறி கடுமையான விமர்சனங்கள் வச்சுட்டு இருந்தார். இப்போ போய் அவங்களுடைய கூட்டணி வச்சிருக்காரு. அவர் கூட்டணி வைக்கலாம், ஆனால் அவரால் வளர்க்கப்பட்ட அந்த வாக்காளர்கள் அவருடைய தொண்டர்கள்லாம் வந்து அதே அளவுக்கு ஆர்வத்தோடு போய் அந்த கட்சிக்கு திரும்ப வாக்களிப்பார்களா, இல்லை வந்து தொடர்ந்து விரோத மனப்பான்மையோட அவர்கள் விலகி வேறு பக்கம் போயிடுவாங்களான்றதை தேர்தல் முடிவு தான் சொல்லணும். ஓகே சார். சார், இப்போ டிடிவி தினகரனுக்கு இருக்கிற முக்கியத்துவம் ஓபிஎஸ் இல்லாதது அது மைனஸாக பார்க்க முடியுமா சார்? இப்போ டிடிவி தினகரன் திரும்ப அதிமுக கூட இணைஞ்சிட்டாரு, ஒரு அதிமுக கூட கூட்டணியில் இருக்காரு. ஸோ அது வந்து கூட்டணிக்கு ஒரு பலமாக பார்க்கப்படுது. ஓபிஎஸ் இல்லாததும் ஏதாவது ஒரு பலவீனமாக தானே சார் இருக்கும்? இல்லை, அதானே சொன்னேன் நான். இப்போ அவங்க 3 பேரையும் சேர்த்துருந்தாருன்னா அது ஒரு பலன் கொடுத்துருக்கும். ஓகே, சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி எல்லாரையும் ஒதுக்கி வச்சிருக்காரு இபிஎஸ்ன்ற விமர்சனம் தான் இருந்துச்சு. ஓகே, அதில் இப்போ அவர் வந்து அவர் தனி கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு தினகரன், அதனால தனக்கு தொந்தரவு வராது. இப்போ இவங்களை சேர்த்தோம்னா இவங்க கட்சிக்குள்ளே வந்துடுவாங்க. அதனால் வந்து அவரை மட்டும் சேர்த்துக்கலாம். அதுவும் வந்து அவர் பாஜகவை சந்தி தான் கூட்டணி பண்ணியிருக்காரு. ஏன்னா பாஜகவோட தான் பேச்சுவார்த்தை நடத்தினார். இன்னும் அவர்கள் வந்து ஒரு மேடையில் இன்னும் ஏறவே இல்லை 2 பேரும், எடப்பாடி பழனிசாமியும் டிடிவி தினகரனும். ஓகே சார். அதே மாதிரி பாமக எடுத்த வரைக்கும் இப்போ ராமதாஸ் தரப்பு, அன்புமணி தரப்புன்ட்டு 2ஆக பிரிஞ்சிருக்காங்க. அன்புமணி தரப்பு வந்து இப்போ பாஜக கூட என்டி அலைன்ஸில் ஜாயின் பண்ணிட்டாங்க. ராமதாஸ் தரப்பு இன்னும் எந்த அணியோட கூட்டணியில் இணைய போகிறோம், எதர் திமுக கூடயா அல்லது என்டிஏ கூடவா இந்த கூட்டணியில் இணைய போகிறோமா அப்படிங்கிறத இன்னும் தெரிவிக்காமல் இருக்காங்க. இந்த பிளவு வந்து அந்த பகுதியில் வாக்குகளை சிதறடிக்கும்னு நம்ம பார்க்கலாமா சார்? கண்டிப்பாக சிதறடிக்கும்ல. நீங்கள் வந்து ஏன்னா நீங்கள் இன்றைக்கி அன்புமணி, இன்றைக்கி யங்ஸ்டரு, ராமதாஸ் வயசானவர், அப்படி தான் மேற்போக்காக ஒரு பார்வை பார்க்குறோம். ஆனால் நீங்கள் வந்து அந்த சமூக மக்களுக்காக, வன்னியர் சமூக மக்களுக்காக முதல்ல வன்னியர் சங்கம்னு ஒரு சங்கத்தை ஸ்டார்ட் பண்ணி அவர்களுக்காக உங்களுக்கு போராட நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவரோட போய் இருந்து அதை ஒரு கட்டத்தில் வந்து நம்ம வெறும் சங்கமாக இருந்து போராடுறது மட்டும் முக்கியம் இல்லை, அதை தாண்டி இதை ஒரு கட்சியாக கொண்டு வந்து நம்ம அதிகாரத்துக்கு நம்ம எம்எல்ஏக்கள்
அது ஏதாவது கூட்டணி மந்திரி சபை வந்து அதில் அமைச்சர்கள் இப்படி மாறினா தான் நமக்கான பலன்களை பெற முடியும் அப்படின்ற ஒரு கட்டத்தில் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்து இவ்வளோத்தையும் கொண்டு வந்து அந்த கட்சியை அந்த வடமண்டலத்தில் ஒரு பலமான கட்சியாக உருவாக்குனது வந்து ராமதாஸ் தானே, டாக்டர் ராமதாஸ் தான். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதனால் நீங்கள் வந்து இப்போ எப்படி இந்த விஜய்க்கு இருக்க சொன்னல சில விஷயங்கள் அதே மாதிரி தான் அங்கேயும் இருக்கும். நீங்கள் மிடில் ஏஜ் சீனியர் சிட்டிசன் இதெல்லாம் எடுத்தீங்கன்னா டாக்டர் ராமதாஸ் தான் ஆதரவாக இருப்பாங்க. இப்போ யங்ஸ்டர்ஸு ஒரு மிடில் ஏஜ் வரைக்கும் உள்ளவங்க, அந்த மிடில் ஏஜில் பாதி இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் எதிர்காலமும் இருக்குது. அதாவது இப்போ நிர்வாகிகளை பொறுத்தளவில் ராமதாஸுக்கு வயசாயிருச்சு, நம்ம அன்புமணி பின்னால் போனால் தான் அன்புமணி தான் இன்னும் நீண்ட காலத்துக்கு வந்து கட்சியை நடத்த போகிறாரு. அப்போ நமக்கு ஒரு பொறுப்பு வேணும், நமக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு வேணும்னா அது அன்புமணியால் தான் தர முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு குரூப் இளைஞர்களோட ஆப்ஷன் அன்புமணி இருக்காரு. நிர்வாகிகள் தொண்டர்கள் அவருடைய ஆப்ஷன் அதான் இருக்குது. பட் வந்து அந்த சமூகம் சார்ந்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து அவரை வந்து டாக்டர் ஐயா தான் எங்கள் தெய்வம்னு சொன்னவங்கலாம் வந்து இன்னும் வந்து அவரை ஆதரிக்கிறதுக்கு தயாராக தான் இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக வந்து அவர் போட்டி வேட்பாளர் போட்டு அவர் நிறுத்தினார்னா கண்டிப்பாக வந்து பாமக வாக்குச்சேதாரத்தை சந்திக்கும், அன்புமணியை சந்திப்பார். அது வந்து டாக்டருக்கும் ஓட்டு உலக தான் செய்யும், ராமதாஸுக்கும். ஓகே சார். சார் அதே போல் இறுதியாக ஒரு கேள்வி சார். நிறைய களங்களுக்கு சென்று மக்கள்கிட்ட நீங்கள் நிறையா உரையாடி இருப்பீங்க. ஒரு வாக்காளர் தன்னுடைய வாக்கை இந்த கட்சிக்கு தான் செலுத்தணும் அப்படிங்கிறத எந்தவித ஃபேக்டர்ஸ் வச்சு முடிவு பண்ணுறாரு சார்? அது வந்து ஒரு தனிநபர் இல்லை கூட்டணியை வச்சு முடிவு பண்ணுறாங்களா, அல்லது அறிவிக்கப்படக்கூடிய நலத்திட்ட உதவிகளை முன் வச்சு அந்த விஷயங்களை பண்ணுறாங்களா? எதன் மூலமாக அவங்க அந்த ஒருத்தவங்களுக்கு ஓட்டு நம்ம போடணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறாங்க சார்? நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு பொது தேர்தல், நீங்கள் இடைத்தேர்தலை விட்டுருங்க. இடைத்தேர்தல் வந்து சீல் வச்ச மாதிரி நடக்குது, இப்போலாம் முழுக்க பணம் வச்சே நடக்குது. பொது தேர்தலை பொறுத்தளவில் அந்த மக்கள் வாக்களிக்கிறது, பெரும்பாலும் வாக்களிக்கிறது யார் முதலமைச்சர் அப்படின்றதான். யார் முதலமைச்சராக வர வேணுன்ற ஒரு வேகம் இருக்கும், அல்லது யார் வரக்கூடாதுன்ற வேகம் சமயத்தில் நெகட்டிவாக அதை கூட இருக்கும். நீங்கள் வந்து 1996 ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் இந்த கவர்மெண்ட் போகணும்னு சொல்லி வெறியோடு வந்து வாக்களித்தாங்க மக்கள். ஏன்னா அவ்வளோ பெரிய புதுசாக வந்தாங்க ஜெயலலிதா, அவங்களுக்கு ஒரு அனுபவம் போதலை. அந்த அதிகாரம் வந்தோன்னைக்கு அவங்களுக்கு வந்து அதை எப்படி கை கொள்ளணும்னு தெரில. சில கூட இருந்தவர்கள் சரியில்லாமல் இருந்தனால வளர்ப்பு மகன் திருமணம் அது இதுன்னு சொல்லி ஒரே ஆடம்பரமாகி மக்கள் அவ்வளோ பேர் வந்து மெட்ராஸில் எல்லா இடத்துலையும் வந்து ஜெயலலிதா கார் போகிற இடத்துல அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே எல்லாரோடையும் பிளாக் பண்ணி ரயில்வே கேட்டு மாதிரி கேட்டே போட்டாங்க. போட்டு அவ்வளோ அதிருப்தி வந்து குமிஞ்சு போய் அதுக்கப்புறம் அவங்க உணர்ந்து மாறினான்னு தான் 2001 திரும்ப அதே மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க, அது வேறு விஷயம். பட் அந்த 96 அப்படி ஒரு அதிருப்தியை அவங்க சந்தித்து போட்டாங்க. அப்போ நெகட்டிவாக ஓட்டு போடுறாங்க மக்கள். வந்து ஒன்று கருணாநிதி வேணுன்றக்காக அந்த ஓட்டு கிடையாது, அதை தான் சொல்ல வந்தேன். சிஎம் வந்து கருணாநிதியாக வரணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி 91 அவரை தோக்கடிச்சாங்க. ராஜீவ்காந்தி கொலையானதுக்கு, தமிழ்நாட்டில் கொலையானதுக்கு திமுக தான் காரணம்னு சொல்லி திமுக கொடிமரங்கள்லாம் வெட்டி சாய்க்கப்பட்டன. அதில் தான் அதீத ஒரு இதில் வந்து ஜெயலலிதா ஜெயித்தார்கள். ஆனால் வந்து ஜெயலலிதா ஜெயித்தது வந்து தனக்காக விழுந்த ஓட்டு நினச்சிட்டாரு. அது முழுக்க ராஜீவ்காந்தியுடைய மரணத்துக்காக விழுந்த ஓட்டு தான் ஜெயலலிதா பெற்றாங்க. நெகட்டிவ் ஓட்டு, வேற ஒருத்தருக்கு போகக்கூடாதுன்ற நெகட்டிவ் ஓட்டு இங்கே பாசிட்டிவாக வந்து விழுந்துச்சு. அதே தான் 96 மாறிச்சு. அது அப்படியே கருணாநிதி வரணுன்ற ஆர்வத்தில் விட ஜெயலலிதா போகணுன்ற ஆர்வம். அதே மாதிரி நீங்கள் 2011 பார்த்தீங்கன்னா பவர் கட்டு, இப்போ இங்கே இருக்க பேருக்கு எத்தனை பேருக்கு அது தெரியும்னு தெரில. அப்போ வந்து எல்லாம் இரவில் மொட்டை மாடியில் உட்காந்துருந்த குடும்பங்கள் அதிகம், கரண்ட் இல்லாமல். பகல் நேரங்களே இருக்காது, ராத்திரிலையும் இருக்காது, நைட் இருக்காது. இன்வெர்ட்டர் வச்சுருக்க வீடுகளில் கூட அந்த இன்வெர்ட்டர் வந்து சார்ஜ் ஆகிற அளவுக்கு கூட கரண்ட் வராது, அப்படிலாம் இருந்த வீடுகள்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு கடுமையான அதிருப்தியில் நெகட்டிவ் ஓட்ஸ் அதில் தான் ஜெயலலிதாவுக்கு அள்ளி கொடுத்தாங்க. ஸோ அதனால் வந்து பொதுவாக மக்கள் போடுற வந்து நீங்கள் வந்து யார் வரணும் அப்படின்ற ஆர்வத்தில் போடலாம். இப்போ விஜய்க்கு போட்டாங்கன்னா யார் வரணுன்ற ஆர்வத்தில் போடுறது. அதுவே வந்து ஒருவேளை இப்போ இவருக்கு போட்டாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி போட்டாங்கன்னா திமுக வரக்கூடாதுன்றதுக்காக அப்படி ஓட்டும் சேரும் அதில். ஆனால் இந்த முறை வந்து அப்படி இருக்குமா, எப்படி வாக்கு எடுக்க போகுதுன்னு தர. நீங்கள் கேட்டது வந்து பொதுவாக எப்படி போடுவாங்கன்னு கேட்டீங்க, இது ஒரு ஃபேக்டர். அடுத்த ஃபேக்டர் வந்து மதம் சார்ந்து ஒரு 2வது போடுவாங்க. இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாஜக வந்துடக்கூடாதுன்னு கிறிஸ்தவர்கள் ஒருமித்து வாக்கு போடுவாங்க. அங்கே வந்து நீங்கள் 2-3 கிறிஸ்தவ வேட்பாளர் நிற்பாங்க. ஆனால் அவர்கள் வந்து எங்கே தான் கூடி முடிவெடுப்பாங்கன்னு தெரியாது. குறிப்பிட்ட கரெக்டாக போய் ஒரு கிறிஸ்தவ வேட்பாளருக்கு மொத்தமாக போட்டு வந்துடுவாங்க. அங்கே பாஜக வர முடியாத அளவுக்கு ஆயிரும். அதுக்கடுத்து சமூகம் சார்ந்து நீங்கள் வந்து சமூகம் சார்ந்து போடுற வாக்குகள் வந்து நீங்கள் எந்த ஒரு முத்திரையர் வெயிட்டான ஏரியானா அங்கே எல்லா கட்சியுமே முத்திரையை தான் நடத்தும். ஒரு 1 இயர் பெல்ட்னா எல்லா கட்சியுமே 1 இயர் தான் நடத்தும். ஒரு இந்த சவுத்துலனா நாடார் அதிகமாக இருக்கணும்னா எல்லாமே நாடார் தான் இருப்பாங்க. அதனால் வந்து சமூகம் சார்ந்து போடுறதுல கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அதில் எந்த நாடார்னு எந்த நாடார் எந்த 1 இயர் பெட்டர்னு பார்த்து போடுவாங்க. அதற்கப்புறம் மிக குறைவாக இந்த பப்ளிக் எலெக்ஷனை பொறுத்தவரை பணம் ஒரு ஃபேக்டர்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து சிறிய அளவில் தான் பாதிக்கும். அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த பணம் வந்து நீங்கள் அதிமுக திமுகவுக்கு வந்து மாறணும், ஆட்சி மாற்றம் வரணும்னு போடுற ஓட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை மாற்றுறது கஷ்டம். ஏன்னா போன 2021 ஓட்டில்
நீங்கள் தமிழ்நாடு பூரா கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா அதிமுக தான் அதிக பணம் கொடுத்துச்சு. ஆனால் அந்த கட்சி ஆட்சியை விட்டு இறங்கிருச்சு. திமுக வந்து குறைவான ஓட்டல். அவங்க 500 கொடுத்தா திமுக 300 கொடுத்துச்சு. அவங்க 1000 கொடுத்தா திமுக 500 கொடுத்துச்சு. ஆனால் திமுக தான் ஆட்சிக்கு வந்துச்சு. ஸோ பணம் யார் கூட கொடுக்குறாங்கன்ற வச்சு வெற்றி வராது. அதை வாங்கிட்டு மாற்றி போடுற அளவுக்கு மக்கள் பழகிட்டாங்க. இருந்தாலும் அதுக்காக ஒரு வீட்டில் வந்து 2 பக்கம் பணம் வாங்கிட்டோம், ஆளுக்கு ஒரு ஓட்டை போட்டுருவோம் அப்படின்ற குடும்பங்களும் இன்னும் இருக்குது. சத்தியம் வாங்கிட்டு சில இடத்துல சத்தியம் வாங்கிட்டு பணம் கொடுக்குறாங்க. அங்கே வந்து தெய்வத்துக்கு பயந்து போடுறவங்களும் இருக்காங்க. அது மாதிரி பணம் ஒரு சின்ன ஃபேக்டராக இருக்கும், சமூகம் ஒரு சின்ன ஃபேக்டராக இருக்கும், ரிலீஜன் ஒரு ஃபேக்டராக இருக்கும். இது எல்லாம் மீறி வந்து ஆட்சி யாருக்கு போக வேண்டும், யாருக்கு போகக்கூடாது அப்படின்ற முடிவில் தான் பெரும்பான்மையான மக்கள் முடிவெடுப்பார்கள். ஓகே சார். அடுத்த ஒரு சின்னதாக ஒரு செக்மெண்ட் சார். அதில் இருக்கிற தலைவர் பற்றி ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் சார். அவங்க அப்கமிங் அவங்களோட ஆக்ஷன்ஸை பொறுத்து ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ். யார் பேர் வந்திருக்கு சார் அந்த? ஆமாம் சார், சொல்லிவிட்டு அவங்களோட ப்ளஸ். ராகுல் காந்தி பேர் வந்திருக்கு. ஓகே சார். ராகுல் காந்தி ஒரு இளைஞர் அப்படின்றது அவருக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். ஓகே சார். அதே அளவுக்கு தான் அரசியல் பக்குவம் இருக்கிறது அவருடைய மைனஸாக இருக்கும். ஓகே சார். சார் அவருடைய தாக்கம் இந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் எப்படி இருக்கும் சார்? ஏன்னா இப்போ கூட்டணி தொடர்பான நிறைய சலசலப்புகள் போயிட்டுருக்கு. காங்கிரஸ் திமுக இடையே, காங்கிரஸ் தாவேகா கூட பேச்சுவார்த்தை நடத்துகிறதாகவும் ஒரு டாக்ஸ் போயிட்டுருக்கு. அதே மாதிரி திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ளேயும் ஒரு சலசலப்பு போயிட்டுருக்குல்ல சார்? ஆட்சியில் பங்கு வேண்டும் அப்படிங்கிற முழக்கங்கள் வைக்கப்படுது. ஸோ இதில் ராகுலோட தலையீடு இருக்குமா சார்? இல்லை, கண்டிப்பாக ராகுலுடைய தலையீடு இல்லாமல் மாணிக் தாகூரோ இல்லை வந்து மற்ற கிரீஷ் ஓடங்கரோ யாருமே வந்து இந்த அளவுக்கு பிரவீன் சக்கரவர்த்தியோ அவருடைய கன்சர்ன் இல்லாமல் இந்த அளவுக்கு எல்லை தாண்டி தடம் பதிக்க முடியாது. அதனால் அவங்க வந்து ஓவர் ஸ்டெப் பண்ணுறாங்கன்னா அவருடைய கன்சென்ட்டோடு தான் பண்ண முடியுன்றது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக அவர் வந்து ஒரு ஆட்சியில் பங்கு அப்படின்றதில் உறுதியாக இல்லாட்டியும் கூட அதை வைத்து சீட்டில் அதிக பங்கு எங்களுக்கு வேணும் அப்படின்றதில் அதை உறுதியாக இருப்பார்கள்னு நம்புகிறேன் நான். ஓகே சார். சார் இவ்வளவு நேரம் கலந்து கொண்டு கள நிலவரங்கள் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி சார்.